இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்களில் லேவி கோத்திரத்தாரை ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு தேவன் பிரித்தெடுத்தார். இஸ்ரவேலர் நடுவிலே லேவி கோத்திரத்தாருக்கு எந்த பங்கும் இல்லை. ஆசாரிய பட்டமே அவர்களுடைய சுதந்திரம் என்பதால் தசம பாகத்தை தேவன் லேவி கோத்திரத்தாருக்கு கட்டளையிட்டார். லேவி கோத்திரத்தில் இருந்த ஆசாரிய ஊழியத்தை யூத கோத்திரத்தில் வந்த இயேசு கிறிஸ்து மாற்றி அமைத்து எல்லாரும் ஊழியம் செய்யும்படியான சிலாக்கியத்தை இயேசு கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் நியாயப்பிரமாணத்தை நன்கு கற்றறிந்தவர். அவர் சபைக்கு உபதேசம் பண்ணுகிற போது விசனமாகவும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல, அவனவன் தன் மனதிலே நியமிக்கப்பட்டபடி கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்னார். அவர் நியாயப்பிரமாணத்தை அறிந்திருந்தபடியினால் நியாயப்பிரமாண காலங்களிலே ஒருவன் व्यसனமாக இருந்தாலும் அவன் கட்டாயமாக தசமபாகம் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருந்தது. எனவேதான் அவனவன் தன் மனதிலே நியமிக்கப்பட்டபடி கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுங்கள் என்று சொல்லி பவுல் சொன்னார். மேலும் அவருடைய ஊழியத்தின் காலங்களிலே அவருக்கு ஏற்பட்ட நெருக்கங்களிலே இந்த சபையார் எனக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே உதவி செய்தார்கள் என்று கூறினார். ஜனங்கள் எல்லாரும் உபத்திரவத்திலும் தரித்திரத்திலும் இருந்த போதிலும் கர்த்தருக்கென்று மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் காணிக்கை கொடுத்தார்கள். அதை பார்த்த பவுல், நீங்கள் மற்றவர்களுக்கு சகாயம் உண்டாகும்படியாகவும் உங்களுக்கு வருத்தம் உண்டாகும்படியாகவும் கொடுக்க வேண்டாம் என்று கூறினார். சீசர்களும் அவர்களுடைய ஊழியத்தின் காலங்களிலே தசம பாகத்தை குறித்து அவர்கள் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. அவர்களுடைய ஊழியங்களுக்காக ஜனங்கள் மனப்பூர்வமாய் மன உற்சாகமாய் கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்தார்கள். பவுலும் யாரையும் நிர்பந்திக்கவில்லை. அவர், எங்கள் ஊழியத்திலே சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடி நாங்கள் எச்சரிக்கையாய் இருந்து மனுஷனுக்கு முன்பாக மாத்திரமல்ல தேவனுக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுகிறோம் என்று கூறினார். பரிசுத்தவான்கள் குறைவிலே அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். ஆனாலும் நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று கூறினார். பார்த்து கொண்டிருக்கிற இயேசுவுக்கு பிரியமான ஜனமே, நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்கள், மனுஷனுக்கென்றல்ல. ஆமென்.